வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2021 நெட்ஃப்ளிக்ஸில் வந்த தி ஹோல் ட்ரூத்துங்கிற தாய் மூவி தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. உண்மைங்கிறது இருளால் சூழப்பட்ட ஒரு சின்ன துளை மாதிரி, அது எப்போவும் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் நம்ம தான் அதை பார்க்குறது இல்லை. ஆனால் என்னைக்காவது வெளிச்சம் அது மேலே படும்போது அது வெளியே வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இந்த வாய்ஸ் ஓவருக்கும் இந்த மூவியோட கிளைமேக்ஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது என்னன்னு தெரியணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ஒரு அம்மா பையன் அப்புறம் பொண்ணை காட்டுறாங்க. மார்னிங் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ புட் மாடியிலேருந்து இறங்கி வரான். அவனுக்கு காலில் ஏதோ அடிபட்டிருக்கு போல். அப்போ வேன் கேட்குறாங்க, ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை பண்ணியா, அவங்க கிளாஸ் டீச்சர் எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உனக்கு ஹோம்ஒர்க் எதுவும் நிறைய இருக்கா, அதனால் படிக்க முடியலன்னா சொல்லு, நான் உனக்காக ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இவங்க சொல்கிற எதையுமே காதில் வாங்காமல் ட்ராயிங் நோட் எடுத்து வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கான். இது மறக்காமல் சாப்பாடு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் அவன் காதுலேயே கேட்கல. நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பிம் கிட்ட சொல்கிறாங்க, அவளும் எனக்கு ஸ்கூலில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. என்னதான் பசங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் 3 பேரும் காரில் போகிறாங்க. அவங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறப்ப சொல்கிறாங்க, இன்றைக்கி ஈவினிங் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ஹெட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. ஓகே, எந்த இடத்துக்கு போகணுன்னு நீங்களே சூஸ் பண்ணி வைங்க, ஈவினிங் 3 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேன் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே எல்லாரும் வேனுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எம்டி வராரு. 7 மணிக்கு உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்குது, ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஸ்கூலில் பிம் சியர் லீடிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லோரும் ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க கோச் சொல்கிறாங்க, எல்லோரும் ஓட் எடுப்போம் கேப்டனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. பிம் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேப்டனை சூஸ் பண்ணுவோம்ல, அதனால் நீங்கள் உங்கள் டீம்மேட்டில் நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோச் வந்து தனியாக பிம் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இந்த வருஷமும் கேப்டனாக இருக்க ஆசை இருக்கா, அப்படின்னா நீயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா, நான் கேப்டனாக வந்தால் யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மின்ட்டு கேப்டனாக ஆகிறதுக்கு எல்லாருக்கும் இஷ்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, அவள் சரி வர மாட்டா இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் பிம் வீட்டுக்கு போயிடுறா. அங்கே புட்டும் அவனோட ஃப்ரெண்டும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. பிம் மேலே போகிறத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணி போகிறான். அவள் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அதை அவளுக்கு தெரியாமல் பார்த்துட்ருக்கான். அதை பிம் பார்த்துட்டு சத்தம் போடுறா. அவன் உள்ளே வர ட்ரை பண்ணுறான். அவள் டோரை லாக் பண்ணிகிட்ருக்கா. இவ போடுற சத்தத்தை கேட்டு புட் மேலே வரதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ புட் கிட்ட சொல்கிறான், நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் அக்காவை, அதை எல்லாருக்கும் ஸ்கூலில் போட்டு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறான். நைட் வேன் கால் பண்ணுறாங்க பிம்க்கு. அம்மா நீங்கள் இன்னும் வரலையா, நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லை, எனக்கு அதுக்குள்ளே ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நான் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. அம்மா அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபேமை புட்டை பார்க்கறதுக்காக இனிமேல் வர வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு அவ்வளோவா நிறையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவனுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டாக அவன் தான் இப்போதைக்கு, அவன் வரட்டுமே, அதனால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவனை எப்படி உள்ளே விட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. சரி நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் புட்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அடுத்த வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே இவ கால் கட் பண்ணிடுறா. நைட் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. வேன் ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு. அந்த டைம் எதிரில் வந்த ஏதோ ஒன்று அவங்க காரில் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுறாங்க. அதில் அவங்க மயங்கிடுறாங்க. பிம்மோட வீட்டுக்கு ஒரு கார் வருது. அதில் இருந்து ஒரு பெரியவர் இறங்கி வீட்டு பெல் அடிக்கிறாரு. பிம்மும் புட்டும் சோஃபாலே படுத்து தூங்கிடுறாங்க. பெல் சவுண்டு கேட்டு பிம் முழிச்சிடுறாங்க. பிம் வந்து ஓப்பன் பண்ணுறா டோரை. நீ பிம் தானே, நீ என்னோட பேத்தி, உனக்கு என்ன தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் தான் உங்கள் அம்மாவோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஷாக் ஆகிடுது, ஏன்னா அவள் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இப்போ புட்டும் கேட்குறான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே புட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ பிம் கேட்குறா, நீங்கள் தாத்தாவா, அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உங்களுக்கு யாரும் சொல்லலையா, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் வேனை எழுப்பி பார்க்குறா. அவங்க கண்ணே முழிக்கல. அப்போ அவங்க தாத்தா கிட்டே அழுதுகிட்டே கேட்குறா, அம்மாவுக்கு என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டா, ஆனால் கோமாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டு பிம் அழுதுட்ருக்கா. அப்போ ஒரு பாட்டியம்மாவும் உள்ளே வராங்க. இது யார் அப்படின்னு பார்த்தா அவளோட பாட்டி. நீ தானே பிம், இங்கே வா என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ புட்டை பார்த்து நீ தானே கிரிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இல்லை இல்லை அது உன் பேரன் புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு. புட் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் என் பக்கத்தில் வா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி கவலைப்படாதீங்க, 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் யார் என்னன்னே தெரில, எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் குழந்தையா இருக்கும்போது அங்கே தான் இருந்தீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா எங்ககிட்ட உங்களை பற்றி எதுவுமே சொன்னதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. நைட் ஆயிடுச்சு, நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டியம்மா மட்டும் வேன் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. பிம்மும் புட்டும் அவங்க 2 பேருக்கும் கொடுத்த ரூமில் போய் தூங்கிடுறாங்க. ஆனால் பிம்முக்கு என்னவோ அந்த ரூம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அங்கே இருக்க ஃபோட்டோஸில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோஸ் மட்டும் மிஸ் ஆகுது. அவள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறா. அன்னைக்கு நைட் மாடிப்படிக்கு கீழே இருக்க ஒரு ரூம்லேருந்து யாரோ தாலாட்டு பாடுற மாதிரி சவுண்டு வருது. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் பிம்மும் புட்டும் கீழே இறங்கி வராங்க. மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு தாத்தா. அப்போ பாட்டி நம்ம கூட சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. இல்லை, அவளுக்கு கொஞ்சம் முடியலை தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து அவள் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துகிட்டே இருக்கும், நாள் பேசினது மறுநாள் ஞாபகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிம் கேட்குறா. அவளுக்கு டிமென்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவளை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அவள் ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நைட் நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. தூங்கிட்டோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. நாங்கள் இங்கேயே தான் தங்கியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம், உங்கள் அம்மா வர வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் வீட்டில் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பூனைக்குட்டி வேறு தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிட் சொல்கிறான். அதையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே போகலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, அவங்க திரும்ப நினைவுக்கு வரணும்னா அதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குது, ஆனால் எப்போ வருவாங்கலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு பிம்மும் புட்டும் ஷாக் ஆகிடுறாங்க. வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப இங்கே தாத்தா வீட்டுக்கே வராங்க. புட் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஹோல் இருக்கிறத பார்க்குறான். அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே இருக்க டோர் மெல்லமாக ஓப்பன் ஆகுது. அதுக்கு பின்னால் ஒரு சின்ன பொண்ணு தலையை விரிச்சு போட்டுட்டு நிற்கிறா. அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுறான். அதே டைம் ஃபிம் உள்ளவரா. கொஞ்சம் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்ல, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நீ கொஞ்சம் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, அது பக்கத்து வீட்டில் ஏதாவது வேலை நடக்குமா இருக்கும், அதனால தான் இந்த ஹோல் விழுந்திருக்கும், நம்ம தாத்தா வந்தோன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அப்போ பிட் சாப்பாடை கொஞ்சம் மிச்சம் வச்சிடுறான். அவங்க பாட்டி உடனே சத்தம் போடுறாங்க, இந்த சாப்பாடை கூட ஃபுல்லாக சாப்பிட மாட்டியா, எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ பூனை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிம் தேடிட்டுருக்கா. அப்போ அவங்க பாட்டி சத்தம் போடுறாங்க, அது வெளியில் இருக்கிறது தான் நல்லது, வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் தேவையில்லாமல் களைச்சி போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புட் சொல்கிறான், இங்கே வந்தே ஒரு நாள் தான் ஆச்சு, ஒருவேளை திரும்ப வீட்டுக்கு போயிருக்குமோ, அது எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை அது வரப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு. உங்கள் அம்மா இருக்க வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நீ எதுக்கு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இது இங்கேருந்து எப்படி அங்கே அவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ புட்டுக்கும் டென்ஷன் ஆகிடுது. அவன் அது வீட்டில் வளர்கிற பூனை, அது எப்படி வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ சொல்கிறா தாத்தா கிட்ட, இந்த சுவரில் ஒரு ஓட்டை இருக்கே அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்போ பிம் புட்டையும் கூப்பிட்றா. 3 பேரும் அங்கே போய் அந்த ஹோலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த தாத்தாவுக்கு மட்டும் அந்த ஹோல் தெரியல, பிம்க்கும் புட்க்கும் மட்டும்தான் தெரியுது. உங்களுக்கு அது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரத்தனமா, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு. உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மாவை கேட்குறாரு. எனக்கும் எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை சின்ன ஓட்டையாக இருக்குமோ ரொம்ப, அதான் என் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தாத்தா சத்தம் போடுறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும், ஃபஸ்ட்டு ஒரு பூனைக்குட்டி, இப்போ ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புட் சொல்கிறான். உங்கள் அம்மா உங்கள் 2 பேரையும் ஒழுங்காக வளர்க்கலையா, எதுக்கு நரி மாதிரி இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தாத்தாவும் கத்துறாரு, போதும் இதோட நிறுத்துங்க, ஓட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்க ஒரு ரூமில் ஒரு ஹோல் இருக்குது. அது பாட்டிக்கு தெரியுது. மணி 8 போகுது, போய் 2 பேரும் பேசாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. 2 பேரும் மேலே போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிகிற ஹோல் ஏன் அவங்க 2 பேருக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. ஒருவேளை பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிறா.
அதுக்கு புட் சொல்கிறான், இல்லை நம்ம கண்ணு எப்படி நமக்கு போய் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் அம்மா இங்கே நம்மளை கூப்பிட்டு வரலன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே இவங்க 2 பேரும் நம்ம தாத்தா பாட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான், நம்ம ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம அம்மாவோட ஃபோட்டோவும் இங்கே இருக்குது, அப்புறம் எப்படி போய் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஏன் அம்மா இவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு புட் சொல்கிறான். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. அவங்க வீட்டில் இருக்க ஒரு மரத்துலேயும் ஒரு பெரிய ஹோல் இருக்குது. பிம் பூனைக்கு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. பாட்டியம்மா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. புட் கீழே வந்து அந்த ஓட்டை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். ஆனால் அது அங்கே இல்லை. ஒழுங்காக வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா சொல்கிறாங்க. ஓகே பாட்டி அப்படின்னு சொல்கிறான். அந்த வாலில் ஓட்டை இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை நான் பார்க்கல அப்படின்னு அவள் சொல்கிறா. பூனைக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்குறான். அதுவும் தெரியலை அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ பாட்டி சத்தம் போடுறாங்க, என்ன 2 பேரும் அங்கே மூணு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இன்னொரு தடவை உங்கள் தாத்தா அப்செட் ஆகுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. புட்கிட்ட ஒரு கிளாஸ் பாலை கொடுத்து இதை குடி, உன் போனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேம் புட்கிட்ட மிரட்டிகிட்ருக்கான், எனக்கு உங்கள் அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் காட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்ருக்கான். இப்போ நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ எங்கே இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு நான் இன்றைக்கி மதியம் உங்கள் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனை அடிச்சிட்ருக்கான். அதை பார்த்துட்டு பிம் அங்கேருந்து வரா. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறா. உன்னை யாரும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. இனிமேல் புட்க்கு பக்கத்தில் வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. போடா பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிம் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறா. அங்கே உட்காந்து புலம்பிகிட்ருக்கா. எங்களால் தாத்தா பாட்டியை புரிஞ்சிக்க முடியலம்மா, ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல, இதில் அவங்க தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நான் இப்போ கிளம்புறமா, நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே வீட்டுக்கு ஃபேம் வந்திருக்கான். உங்கள் அக்கா எப்படா வருவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நான் அந்த வீடியோவை போட்டு காட்டட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ பட் கேட்குறான் ஃபேம் கிட்ட, உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். பட் அங்கேருந்து எழுஞ்சி வெளில போகிறான். அப்போ அந்த ஹோல் அங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே இருந்து தான் சவுண்டு வருது. அவன் அதை வழியாக பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன பொண்ணு நிற்கிறா. அவள் மூக்குலேருந்தும் வாயிலேருந்தும் ரத்தமாக வருது. அதை பார்த்து அவன் ஷாக்காகி தள்ளி வந்துடுறான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபேம் அங்கே வரான். ஆனால் அவன் கண்ணுக்கு அந்த ஹோல் தெரியல. இவன் கரெக்டாக அந்த இடத்துல போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். அவனும் பார்க்குறான். பார்க்கும்போது அவன் மூக்குலேருந்து யாரோ இடிச்சிடுறாங்க. அதனால் அவனுக்கு ரத்தம் வருது. அவன் பட் தான் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சத்தம் போட்டுட்ருக்கான். அதே டைம் பிம் அங்கே வந்துடுறா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இன்னையோட உங்கள் 2 பேர் கதையும் முடிஞ்சது, உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேம் அங்கேருந்து கத்திக்கிட்டே போகிறான். பட் சொல்கிறான், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பிம்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அவன் எதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. ஃபேம் போகும்போது மொபைலை வச்சுட்டு போயிடுறான். பட் சொல்கிறான், ஜிம்மில் நீ ஷவரில் இருக்கதான் அவன் வீடியோ எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்கிறியா, அது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன மட்டும் தான் எடுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை வச்சு தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தான் அவன் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. அதுக்கப்புறம் பிளட்டு கீழே இருக்கதை பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அந்த டைம் பாட்டி அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது பண்ணு, இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பாட்டி நான் பிம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இது எல்லாமே உன்னோட தப்பு தான் கிரீத் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிரீத் இல்லை பட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் போக சொல்லு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பிம் ஒரு வழியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறா. நைட் மறுபடி யாரோ முணுகிற மாதிரி சவுண்டு வருது. அதை கேட்டு பிம் கீழே வரா. அப்போ அவங்க தாத்தா அவங்க நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு எதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. ஆமாம் கேட்டுச்சு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் மேலே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டியம்மா சம்மந்தமே இல்லாமல் அவர்கிட்ட கத்திட்ருக்காங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. மறுநாள் காலையில் எப்பவும் போல் பாட்டியம்மா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு புட்கிட்ட சொல்கிறாங்க. அவனும் எடுத்து குடிக்கிறான். அப்போ தாத்தா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொல்கிறாங்க. ஸ்டேஷனில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு இன்னும் சரியாகலை, இதை பண்ணவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஃபைலை கொண்டு வந்து வைக்கிறாரு. இதை பண்ணவன் பேர் சயூத், அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம், அவனை பார்த்தாலே தெரியுது, நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பானா இருக்கும், அதான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எப்படி அவன் நீ கார் ஓட்டல அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. மேபி பணம் கொடுத்து வேற யாரையாவது அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு.
நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவன் டிரைவராக இருந்தாலும் சரி, என் பொண்ணை இப்படி பண்ணவனுக்கு ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும். என் பேர பிள்ளைங்க அனாதையாக நிற்கிறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் பிம்மும் பட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபோன் இருக்கிறத பார்க்குறா. இது யாரோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு தெரிஞ்சு இது ஃபேமோடதாக தான் இருக்கும், அப்போனா இந்த கிளிப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ திரும்பவும் அந்த ஹோலில் இருந்து ஏதோ உருட்டிகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு வருது. நான் ஆல்ரெடி ஒரு நாள் அந்த ஹோல் வழியாக பார்த்தேன், அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் யாரும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் சொல்கிறான். இரு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிம் பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த ஸ்டேர் கேஸ் ரூம்லேருந்து ஒரு பொண்ணு அப்படியே வரா, வந்து ஒரே ரத்தம் வந்து எடுத்துகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு பிம் ஷாக் ஆகிடுறா. வா பக்கத்து வீட்டுக்கு போகலாம், அந்த பொண்ணு ஏதோ டேஞ்சரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ பட் போய் திரும்பவும் அந்த ஹோல் வழியாக பார்க்குறான். அங்கே அந்த பொண்ணு தெரிகிறா. அந்த ஹோல் இருக்கிறது எங்கன்னா அவன் நெத்தியில். அதை பார்த்துட்டு பட் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அப்போ பிம் சொல்கிறா, வா அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பட் சொல்கிறான், அந்த பொண்ணு இல்லை, அது ஒரு பேய், நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனால் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் சொல்கிறான். அப்போ திரும்பவும் பிம் வந்து அந்த ஹோல் வழியாக பார்க்குறா. அப்போ அந்த சின்ன பொண்ணு கையில் இன்னொரு குழந்தைய வச்சுட்டு தாலாட்டு பாடிட்டுருக்கா. திரும்பவும் ரத்தம் வந்து எடுக்கிறா. பட் இனிமேல் அந்த ஹோல்கிட்ட போகாத, பக்கத்து வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நானும் அதானே உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீ நல்லா பாரு, இதே வீடு தான் அங்கேயும் இருக்குது, ஆனால் அது நைட் டைமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. இந்த பக்கம் பிரைட்டாக இருக்குது, அந்த பக்கம் டார்க்காக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. இந்த ஹோல் வந்து போய் தான், ஆனால் அந்த பொண்ணு ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இனிமேல் இந்த ஹோல் பக்கத்தில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பட் கிட்ட சொல்கிறா. அன்னைக்கு நைட் பூனையும் வீட்டுக்கு வந்துடுது. பிம் ஃபேமோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. அதில் உண்மையாகவே வீடியோ இருக்குது. பட் தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு சவுண்டு கேட்குது, டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி. அவன் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு பயத்தில் படுத்துக்கிறான். அப்போ மெல்லமாக பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பிம்முக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கா தாலாட்டு பாடிக்கிட்டு. இவன் அதை பார்த்துட்டு கத்துறான். அதுக்கப்புறம் பிம்மும் எழுஞ்சி வரா. என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை பாட்டி வெளில நின்று கேட்டுட்ருக்காங்க. டைம் ஆச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டை எழுப்புறா. ஆனால் அங்கே பார்த்தா அவன் டிஷர்ட் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இரு பாட்டியம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தாத்தா உட்காந்து அழுதுட்ருக்காரு. எனக்கு இதை தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் காலம் ஃபுல்லாக ஒரு போலீஸ் மேனாகவே வாழ்ந்துட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், உனக்கு யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பாட்டி எப்பவும் போல் பட்க்கு ஒரு கிளாஸ் பாலை கொண்டு வந்து குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் குடிச்சிக்கிட்டே கேட்குறான், அம்மா இங்கே தானே இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாய் ரொம்பவே நல்ல பொண்ணு, அப்படியே பிம் மாதிரி தான் இருப்பா, அவளும் ஒரு சியர் லீடர், எங்கள் வீட்டு ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அவள் மேலே ரொம்பவே எதிர்பார்ப்புகள் வச்சுருந்தோம், ஆனால் அது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் கேட்குறான். இப்போ அதெல்லாம் என்ன நடக்க போது பேசி அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது உன்னோட ஸ்கெட்ச் புக்கு தானே, கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வராங்க. அதில் அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்ராயிங் இருக்குது, ஒரு பொண்ணுக்கு நெத்தியில் ஹோல் இருக்க மாதிரி. அதை பார்த்துட்டு இது என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு இப்படி வரைஞ்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதை நான் வரையல அப்படின்னு சொல்கிறான். இது உன்னோட ஸ்கெட்ச் புக் தானே, உன்னை தவிர வேறு யார் வரைவா அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா சத்தம் போடுறாங்க. நான் வரையல பாட்டி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பாட்டிக்கு அதுக்குள்ளே எல்லாம் மறந்துடுது. நான் இங்கே என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாலையே பார்த்துட்ருக்காங்க. நான் இதை தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இதை குடிக்காமல் வச்சுருக்க, குடி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி போன அப்புறம் திரும்பவும் ஸ்கெட்ச் புக் எடுத்து பார்க்குறான். ஆனால் அங்கே அந்த ட்ராயிங் இல்லை. பால் கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருது. அதை வந்து பூனை குடிச்சிட்ருக்கு. இங்கே சியர் லீடிங் கேப்டனுக்கு நேம் நாமினேட் பண்ணியிருக்காங்க. 3 நாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிம், மின்ட், அப்புறம் பாவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து பிம் ஷாக் ஆயிடுறா. அப்போ பாவ் கிட்ட பிம் சொல்கிறா, நீ இன்னோசன்ட் மாதிரி நடிக்கிறத நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாவ் சொல்கிறா. நீ தானே ஃபேமுக்கு வீடியோ எடுத்து அனுப்புனேன், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இந்நேரம் வீடியோ எல்லாருக்கும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. உன்னால் எப்படி இப்படி நடந்துக்க முடிஞ்சது, உன்னை எவ்வளோ நம்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீ தான் இந்த ஸ்கூல்லேயே ஏதோ ரொம்ப பிரைட்டஸ்ட் கேர்ள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, ரொம்ப அழகியா நீ அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்போ பின்னால் இருந்து பாவை யாரோ கூப்பிட்றாங்க. அது வேற யாரும் இல்லை, கோச் தான். நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி அவளோட வீடியோவை ரிலீஸ் பண்ணுறது தானே உன்னோட பிளான், அது தெரிஞ்சு தான் நான் பிம்மை கேப்டன் ஆக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அவன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டேருந்து ஃபோனை வாங்கிடுறாங்க. வீட்டுக்கு போனால் பட் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கான். எனக்கு இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் சொல்கிறான். நீ திரும்பவும் அந்த ஹோலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. அந்த ஹோல் என்னை திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
நீ அந்த கோஸ்ட்டை பார்க்கறதுனால தான் உனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிம் சத்தம் போடுறா. அவன் மறுபடி இருமலான். அப்போ அவனுக்கு ஒரே ப்ளீடிங்காக இருக்குது மூக்குலேருந்து. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. தாத்தா ஒரு இடத்துல பார்ட்டி நடக்குது, அங்கே போகிறாரு. இந்த பக்கம் ஹோலில் இருந்து திரும்பவும் சவுண்டு வருது. பிம்மும் பட்டும் எழுந்து போய் பார்க்குறாங்க. அந்த ஹோல் வழியாக பிம் பார்க்குறா. அப்போ உள்ளே ஒருத்தர் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேர்கேஸ் கீழே இருக்க ரூம்லேருந்து அந்த பொண்ணு திரும்பவும் வெளியில் வந்து ரத்த வாந்தி எடுத்துகிட்ருக்கா. அது கூட தெரியாமல் அவர் தூங்கிட்டுருக்காரு. பிம் சொல்கிறா, இதெல்லாம் நடக்கிறது தெரியாமல் அந்த ஆள் ஏன் இப்படி தூங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்ன சொல்கிறாங்க, ஆளுமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பட் பார்க்குறான். நம்ம பார்க்குறது இதே மாதிரி அந்த ரூம் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் சொல்கிறான். அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. பாட்டி எப்போவுமே அந்த கிளாக் மாதிரி ஸ்டேர்கேஸ் கிட்ட தெரியுதுல்ல, அதை தான் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் சொல்கிறான். உனக்கு வார்ம் ஹோல் தியரி பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தாத்தா உள்ளே வந்துடுறாரு. 2 பேரும் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணு இறந்ததை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அங்கே எந்த பொண்ணும் இல்லை, யாரும் சாகலை, அது ஒரு சபிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை, அங்கே யாரோ இருந்திருக்காங்க, ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்துருக்கா, நாங்கள் எல்லாத்தையுமே இந்த ஹோல் வழியாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் சொல்கிறான். சும்மா நிறுத்துங்க 2 பேரும், என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படி ஒரு ஹோல் இருந்தால் எனக்கு தெரியணும்ல, உங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்க ஒரு கபோர்டை எடுத்து அதை மறைச்சி வச்சிடுறாரு. போய் பேசாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் மேலே போய் படுத்துடுறாங்க. திரும்ப பார்த்தா பயங்கரமாக சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த கபோர்ட் கீழே விழுந்து கிடக்குது. பாட்டி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஹைவேஸில் ஒரு கார் போயிட்டுருக்கு. ஒரு பையன் ஃபோனில் பேசிகிட்டே போயிட்டுருக்கான். அப்போ அவன் காரை ஸ்டாப் பண்ணி அவனை யாரோ அடிக்கிறாங்க. இந்த பக்கம் மாய்க்கு நினைவு திரும்பிடுது. பிம் பட் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த காரில் வந்தவனை அடித்தது வேற யாரும் இல்லை, தாத்தா தான். நீ கொலை பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த தாயோட சட்டம்லாம் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவனை நல்லா அடித்து போட்டுட்டு அவனை கொளுத்தி விட்டுறாரு. இந்த பக்கம் நினைவு வந்ததுக்கப்புறம் டாக்டர் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் நினைவுக்கு வந்ததும் உங்கள் அப்பா எங்களை கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. அவர் டெய்லி இங்கே வருவார் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் பசங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் அவங்க தாத்தா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் ரொம்பவே மாய்ஸா ஆயிடுறாங்க. நான் என் பிள்ளைங்களை இப்படிவே போய் பார்க்கணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஆனால் டாக்டரும் நர்ஸும் அவங்கள பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் திங்ஸ் எல்லாம் விழுந்து உடஞ்சதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கிராண்ட்மா அப்புறம் பிம். திரும்ப ஹோலில் இருந்து சவுண்டு வருது. அது கிராண்ட்மாக்கும் கேட்குது. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 15 வருஷம் ஆச்சு, இன்னமும் இந்த சவுண்டு கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கும் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறா பிம். ஆமாம் கேட்குது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. உங்கள் தாத்தா எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு அந்த சவுண்டு இப்போ வரைக்கும் கேட்கல, அவருக்கு அந்த ஹோலும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன எதையுமே அவர் நம்ப மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவர் எனக்கு டெய்லி ஒரு மாத்திரையை கொடுத்து சாப்பிட சொல்லுவார், எல்லாத்தையும் மறக்க வச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பாட்டி இப்போவாது உண்மையை சொல்லுங்கள், அந்த பொண்ணு நம்ம வீட்டில் தான் செத்து போனாளா அப்படின்னு சொல்லி கேட்குறா பிம். அதுக்கு பாட்டியம்மா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ திரும்பவும் அந்த சவுண்டு கேட்குது. பிம் என்னை நம்பு, இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிம் போய் எழுந்து பார்க்குறா. அங்கே ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு பின்னியான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஷாக் ஆகி பிம் வந்துடுறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பட் கேட்குறான். நான் அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. அம்மா கன்சீவாக இருக்காங்க, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. நான் சொன்ன மாதிரியே வார்ம் ஹோல் தியரியா அப்படின்னு சொல்லிட்டு பட் சொல்கிறான். நான் உங்களையும் தாத்தாவையும் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறா. நாங்கள் போகாதன்னு சொன்னால கேட்க மாட்டியா, பேசாமல் உன் ரூமை பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பிம் கிட்ட சொல்கிறாங்க. பின்னியானா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்குள்ளே பட் அந்த ஹோல் வழியாக பார்த்துட்ருக்கான். அப்போ பின்னியாவை அவங்க தாத்தா கையில் வச்சுருக்காரு. என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு பிம்மோட அம்மா அழுதுட்ருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் பிம்மோட அப்பா அங்கே நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பாட்டி அம்மா பட்டை பிடிச்சி இழுத்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் தாத்தா மாயை தேடுறாரு. ஆனால் அவங்க அங்கே இல்லை. என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கல, இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இங்கேருந்து ஓடிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இந்த பக்கம் பாட்டி பிம் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தாத்தா அப்புறம் உங்கள் அம்மா எல்லாம் வெளியில் போயிட்டோம். உங்கள் அப்பா கிட்ட பின்னியாவை விட்டுட்டு வெளியில் போயிட்டோம். இப்படி நடக்குன்னு நாங்கள் எதுவும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பிம்மோட அப்பா பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பின்னியா மேலே இருந்து இறங்கி வரா.
அப்பா என் கூட விளையாட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னியா சொல்கிறா. என்ன விளையாடணும் செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்க ரூமில் போய் அவள் ஒளிஞ்சிக்கிறா. அந்த குடிகார நாய் குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டான். பின்னியா எவ்வளோ நேரம் அதுக்குள்ளே இருந்து மாட்டிக்கிட்டாலோ தெரியல. நாங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவளை பார்த்தோம். அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி செத்தா அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. அவள் ரேட் பாய்சனை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறா. ஏன் அவள் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. ஏன்னா அந்த குழந்தை நார்மலான குழந்தை இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவள் சிறப்புன்னு நினச்சி அதை எடுத்து குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிம் கேட்குறா. நான் மாடியிலேருந்து இறங்கி வந்து பார்த்தேன், அப்போ உங்கள் அப்பா தானாக சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே பட்கு திரும்பவும் ரத்த வாந்தி வந்துடுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. இல்லை அவன் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா அவனுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா கூப்பிட்டு போகிறாங்க ரூமுக்கு. பாட்டி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிம் கத்திட்டு இருக்கா. அந்த டைம் மாய் அங்கே வந்துடுறாங்க. வரும்போதே பார்த்தா பூனை அங்கே செத்து கிடக்கு. உள்ளே வந்தால் பாட்டியம்மா அவனுக்கு பாலை கொண்டு வந்து வாயில் ஊற்றிட்டு இருக்காங்க. என் குழந்தைங்கள விட்டு தனியாக போங்க அப்படின்னு சொல்லி மாய் கத்துறாங்க. நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொல்கிறாங்க. அதே டைம் தாத்தாவும் அங்கே வந்துடுறாரு. பிம் ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டிக்கிறா. நீ இங்கேயே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை என் குழந்தைங்கள விட்டுருங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது பார்த்தா தாத்தா ஒரு கன்னோட உள்ளே வந்து அவங்கள மிரட்டிட்டு இருக்காரு. 2 பேரும் மாடிக்கு போங்க, நான் அவங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எது சொல்கிறதுனாலும் இப்போவே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மாய் சொல்கிறாங்க. உண்மையை மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எதுவும் மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இப்போ கூட நீங்கள் அதே கன்னை தான் வச்சிட்டு இருக்கீங்க கையில் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா கன்னை பார்க்குறாரு. உண்மையை சொல்லுங்கள், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாட்டியம்மா வந்து சொல்கிறாங்க, அவளை நிறுத்துங்க எப்படியாவது, அவள் திரும்ப ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாய் சொல்கிறாங்க. நான் எதுவும் மறைக்கல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாகவே அன்றைக்கி கிறிஸ்துவோட கையிலேருந்து கன்னை வாங்க பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளே பட் சொல்கிறான், எனக்கும் பிம்க்கும் அப்பா பற்றி எல்லாம் தெரியுமா அப்படின்னு. அதுக்குள்ளே தாத்தா சொல்கிறாரு, உன் பிள்ளைங்க சொல்கிறத நம்பாத அப்படின்னு. பின்னியாவையும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. உங்கள் 2 பேருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி பின்னியா பற்றி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் சொல்கிறத காதில் வாங்காத அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் போய் சொல்கிறாங்கன்னு. அந்த டைம் திரும்பவும் பட்க்கு இருமல் வந்துடுது. அவன் ரத்த வாந்தி எடுக்கிறான். எனக்கு தெரியும், இந்த பாலில் தான் நீங்கள் ஏதோ கலந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. இல்லை நான் எதுவும் கலக்கலை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போனா இதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. இல்லை நீ இதை குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொல்கிறாங்க. அவள் எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுறா. அப்போ யாரோ கிளாஸை பிடிச்சி தூக்கி போட்டுறாங்க. அங்கே பார்த்தா யாருமே இல்லை. பாட்டியம்மா கண்ணுக்கு பின்னியா தெரியுறா. அப்போ தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ பாட்டி பின்னியா அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்காங்க. நீ தான் பின்னியாவை கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா கிட்ட மாய் கேட்குறாங்க. நீ தான் பட்கும் பாய்சன் கொடுத்துருக்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என் பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மாவை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. நான் கூட கிறித்தை தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாயை மூடு, நீ சொல்கிற மாதிரிலாம் அவள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சும்மா இன்னசென்ட் மாதிரி நாடகம் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாய் சொல்கிறாங்க. பின்னியா நார்மலான குழந்தை இல்லை, அதனால தான் இப்படி பண்ணிட்டியா, எப்படி என் பொண்ணுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. எல்லா தப்பும் நீ பண்ணிவிட்டு எங்களை சொல்கிறியா, உன்னோட குழந்தை ஒரு அசிங்கம் பிடிச்சவ, இந்த பட்டும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா ரொம்ப வில்லத்தனமாக பேசுகிறாங்க. நீ ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஒரு அசிங்கமான குழந்தைய வேற பெற்று எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சபிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொல்கிறாங்க. இல்லை நான் தான் சபிக்கப்பட்டவ, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாய் சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இந்த குடும்பத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என் அம்மா அப்பாவாக போயிட்டீங்க, அதனால் உங்களை சும்மா விடுறேன். இதுக்கப்புறம் என் குழந்தைங்களையும் என்னையும் தனியாக விட்டுருங்க. இனி தொல்லை பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாய் சொல்கிறாங்க. பிம்மையும் பட்டையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பாட்டியம்மா திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாய் சொல்கிறாங்க, நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்க, அவர் நல்லா பெயிண்டிங் பண்ணுவார், அதே மாதிரி தான் நீயும் பண்ணுற. அவரோட பிரச்சனைகளை பற்றி என்றைக்குமே என்கிட்ட சொன்னதில்லை, அதனால தான் அவர் ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தார், அதுவே அவர் வீணாக காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்னியாவுக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும், அவள் எப்போவும் உன்னை தாலாட்டு பாடி தான் தூங்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிம் கிட்ட சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சாங் கூட எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பிம் சொல்கிறா. அப்போ பிம் சொல்கிறா, அம்மா எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே உண்மையாகவே ஹோல் ட்ரூத் தானா அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாய் சொல்கிறாங்க. அவள் அப்பா பற்றி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு
பட் சொல்கிறான், உங்கள் தாத்தா அந்த ஹோலை கவர் பண்ண ட்ரை பண்ணார், அந்த ஹோல் தான் என்கிட்ட அங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாட்டி அம்மா சத்தம் கேட்டு முழிச்சிடுறாங்க. திரும்பவும் அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நீ படு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க கேட்கல. தாத்தாவுக்கு அப்போ கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. சயூத் சொன்னது உண்மைதான், அவன் உண்மையாக உங்கள் பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் மருமகனுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அந்த கேஸில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ எங்களுக்கு புது விட்னஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்க ரூம்லேருந்து பயங்கரமாக சவுண்டு வருது. பாட்டியம்மா அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளேருந்து பின்னியா வெளியில் வரா. பாட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறா. பாட்டியை கொன்னுடுறா. அந்த சத்தம் கேட்டு தாத்தா கீழே வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவர் ரேட் பாய்சனை குடிச்சிட்டு பாட்டியம்மா செத்து போயிடுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா பாட்டியம்மா கிரித்தா மாறிடுறாங்க. தாத்தா கன் எடுத்து அவனை சுடுறாரு. அவனை சுடுறதா நினச்சி அவரே பாட்டியை கொன்னுடுறாரு. கடைசியாக அவரையும் சுட்டுக்கிட்டு அவர் செத்து போயிடுறாரு. அப்போ தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பின்னியா ஒளிஞ்சிக்கும் போது பாட்டியம்மா அவள் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாமலே அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் கிரித் குடிச்சிட்டு நல்லா படுத்துருக்கான். அப்பா கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னியா உள்ளேருந்து சத்தம் போடுறா. கிரித் நல்லா தூங்கிட்டதுனால அவருக்கு அந்த சத்தம் கேட்கல. இவங்க 3 பேரும் வெளியில் போயிட்டு வந்து பார்க்கும்போது பின்னியா செத்துடுறா. அது எதுவுமே தெரியாமல் அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ பாட்டியம்மா கிட்ட நீ குழந்தைய தூக்கிட்டு மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உன்னால தாண்டா அவன் பொண்ணு செத்தா, நீ குடிச்சு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவன் முகத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கன் எடுத்து அவனை சுட்டுடுறாரு. ஆனால் உண்மையாக சுட்டது பிம்மோட அம்மா தான். குழந்தைய உன்னால் பார்த்துக்க முடியல, நீலாம் எதுக்காக உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டில் பிம் தூங்கிட்டு இருக்கா. அப்போ பிம்க்கு பக்கத்தில் யாரோ தாலாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேட்குது. அவள் கண்ணை முழிச்சு பார்க்குறா, அங்கே யாரும் இல்லை. பின்னியா அவளுக்காக தாலாட்டு பாடிட்டுருக்கா. நீ ரொம்ப அழகாக இருக்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு பிம் தூங்கிடுறா திரும்ப. ஆனால் உண்மையாகவே பிம் பக்கத்தில் பின்னியா படுத்துட்ருக்கா. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த